மனைவி இல்லாத லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. நம்ம நாசமாக போயிடும். சண்டை போட்டாலும் கத்தினாலும் காரி துப்புனாலும் அவ கூடிய தான் இருக்கணும். அவள் இருக்கணும். இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவு ஓடுதுன்னா என் ஒய்ஃப் தான் காரணம். எங்கள் அம்மா நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சாங்க. நான் அப்படி இப்படிலாம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எப்படி இப்படிலாம் இருக்குன்னு நினச்சாங்களோ அது எங்கள் அம்மாவில் பண்ண முடியல, என் மனைவி பண்ணியிருக்கா. அதாவது என்னை பார்த்துட்டு பேசாமல் போன கூட வாப்பா வீட்டுக்கு சாப்பிட அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்தது யாருன்னா என் ஒய்ஃப் தான். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. மனைவி இல்லாத லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. நம்ம நாசமாக போயிடும். நம்மளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4 வீலு எம்ஆர்எஃப்ல போட்டாலும் சிம்பிளாக ஒரு ஸ்டேரிங் இருந்தால் தான் கண்ட்ரோலாக போகிற மாதிரி. நம்ம என்னதான் எம்ஆர்எஃப் டயராக இருந்தாலும் உள்ள ஒரு ரப்பர் போட்டு ஸ்டேரிங் இருந்தால் தான் ஒய்ஃப் ஸ்டேரிங் மாதிரி அது இருந்தால் தான் ஓட்ட முடியும் வண்டியை கரெக்டாக. இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃப் இல்லைனா நம்ம ஒன்றுமே இல்லைன்ட்டு புரிய வந்து நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஒரு 6-7 வருஷமா லவ் பண்ணோம். லவ் பண்ணும் போது வேணும் வேணாம் சண்டை பண்ணு இருக்கும் போது ஒரு பீரியட்ல என்னாச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கூட அப்போ எனக்கு லவ் அவ்வளோவா இல்லை. அவள் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லவ்னா என்னன்னு தெரிஞ்சு. உடம்பு சரியில்லாமல் பிள்ளைய பத்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தா அப்போ போய் பார்க்கும்போது அன்னைக்கு தான் நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க ஒய்ஃப் மேல இருக்கும், காட்டிக்க மாட்டாங்க. கணவனை இழந்தா கூட அந்த குழந்தைக்காக தான் கடைசியும் வாழ்றாங்களே தவிர அந்த 2வது திருமணம்னு அவங்க யோசிக்காததுக்கான காரணம் என்ன? சொந்த பந்தங்கள் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் தான். மற்றவங்க பேசுவாங்க, அவங்க வாயில ஏன் விழணும்ட்டு அவங்களே ஏமாத்திக்கிறது தான் அது. இந்த வயசுல வாழ்ந்துடலாம், தனியா வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், சமைக்கலாம், வாழ்ந்துடலாம். வயசான காலத்துல கண்டிப்பா பேச்சு தோணி சண்டை போடுறதுக்கு அது ஒரு ஆள் வேணும். அதனால அவங்க இன்னொரு பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறது தப்பே இல்லை. கணவனுக்கு மனைவி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு 42 வயசாகுது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்க. அதுல ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா ஒய்ஃப் போயிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அதே ஹஸ்பண்ட் போயிட்டாங்கன்னா அந்த ஒய்ஃப் எப்படியாவது மெயின்டைன் பண்ணி லைஃப் ரன் பண்ணிடுவாங்க. ஒரு ஆம்பளைக்கு பொம்பளையோட துணை அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த சண்டை போட்டாலும் கத்தினாலும் காரி துப்புனாலும் அவ கூடிய தான் இருக்கணும். அவ இருக்கணும். இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவு ஓடுதுன்னா என் ஒய்ஃப் தான் காரணம். எங்க அம்மாவை நான் வந்து கரெக்டா பார்க்கல. எங்க அம்மா நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சாங்க. நான் அப்படி இப்படிலாம் இல்லை. ஆனா எங்க அம்மா எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சாங்களோ அது எங்க அம்மாவில் பண்ண முடியல, என் மனைவி பண்ணியிருக்கா, மாத்திருக்கா. நிறைய சொல்ல முடியாது. மீடியா நீங்க இதை ட்ரெண்ட் ஆகிடுவீங்க. அதனால என்னோட லைஃப் ஸ்டைல ஃபுல்லா சொல்ல முடியாது. அதாவது என்னை பார்த்துட்டு பேசாம போனவங்க கூட வாப்பா வீட்டுக்கு சாப்பிட அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்தது யாருன்னா என் ஒய்ஃப் தான். ரேஷன் கார்டுல என் பேர் போட்டுக்கலாம். ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. மனைவி இல்லாத லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. நம்ம நாசமா போயிடும். நம்மளை மெயின்டைன் பண்றதுக்கு 4 வீலு எம்ஆர்எஃப்ல போட்டாலும் சிம்பிளா ஒரு ஸ்டேரிங் இருந்தால் தான் கண்ட்ரோலா போற மாதிரி. நம்ம என்னதான் எம்ஆர்எஃப் டயரா இருந்தாலும் உள்ள ஒரு ஸ்டேரிங்